அண்ணனுக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன், அதை பாடிடலாம். துடிப்பு, உழைப்பு, நடிப்பு என்ன மாதிரி சும்மா பொறிச்சு விட்டாருப்பா. 2024 பக்கா பிளாக் பஸ்டர் மூவினா இதுதான். நடிப்பின் அசுரரே தனுஷ், கேப்டன் மில்லர் நடிச்சிட்டா தனுஷ். கேப்டன் மில்லர் படத்தில் ஒரு லாகு கிடையாது, லிட்டரலி சூப்பராக இருக்குது. எல்லாருமே சரி, ஆக்டர் சரி, ஆக்ட்ரஸ் சரி, டேரக்டர் சரி, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், மியூசிக் டேரக்டர் எல்லாருமே சூப்பராக பண்ணுவாங்க. எல்லாருமே சேர்ந்த ஒரு குழு தான் வந்துட்டு படமாக ஃபார்ம் ஆகும். அது இவ்வளோ நாள் வந்துட்டு சரி ஓகே இப்படி தான், ஆனால் இந்த படத்தில் அப்படியே பச்சையாக தெரியுது. எல்லாருமே சேர்ந்து ஒரு பண்ணதுனால தான் இது வந்துட்டு ஒரு சூப்பர் டூப்பரான படமாக இருக்குது. படம் எப்படி படத்தில் உங்களுக்கு எதிரும் படத்தில் உங்களுக்கு எதிரும் இப்போ ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து லைவ் எடுத்தனால அதை பற்றி ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது ப்ரோ. லைக் ஐ மீன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லைக் அசுரன் மாதிரிலாம் இல்லை, பட் ஆனால் அதோட லைக் ஒரு பிளாண்டாக பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மியூசிக்லாம் நல்லா இருக்குல்ல, பிஜிஎம்லாம் நல்லா இருக்குது. பட் ஆனால் மியூசிக் அப்படின்னு ஆக்சுவலாக இருக்குல்ல, பிஜிஎம்லாம் கரெக்டாக சூட் ஆகுது. லைக் மாசிக்லாம் கொடுக்கும் தலை ஆக்சுவலாக நல்லா இருக்குது. லைக் ப்ராப்பரான கதை, லைக் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு இந்த கதை நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. பரபரப்பான ஒரு விறுவிறுப்பான படம், எமோஷனலான படமா இருக்கு. தனுஷ் அல்டிமேட் பண்ணியிருக்காரு. சிவன்னா வந்து செம்ம அடி தூள் கலக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி அப்படிலாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைக் நல்லா தான் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. இப்போ அருண் மாதேஸ்வரன் படம்னா இந்த ஃப்ளாஷ்பேக் கட்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி போயிட்டு வரல, ஸோ அது இதில் எப்படி இருக்கு? அந்த படத்தில் நீங்கள் சாப்டராக பார்க்கணும், ஃப்ளாஷ்பேக் கட்ஸ்லாம் கிடையாது, சாப்டராக பார்க்கணும். பார்ட் லீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது லீடா இல்லையான்னு கன்ஃபார்மாக தெரியல, பட் ஆனால் பார்க்க லீடு மாதிரி தான் இருக்குது. பார்ட் 2 கன்ஃபார்ம் வரும். ஸோ இப்படி சாப்டராக வரனால வந்து படத்தில் எதனா லேக் மாதிரி எதனா இருக்கா? லாக் அதுதான் இல்லை ப்ரோ. லைக் நான் என்ன நினச்சேன்னா சரி ஓகே ஃபஸ்ட்டு சாப்டர்னு போட்டோன்னே சரி ஓகே லாக் இருக்கும் கன்ஃபார்ம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். கடைசியில் பார்க்கும்போது அவனுக்கு அந்த சாப்டர் இழுக்க போகும்போது லைக் அந்த லாக் தெரியாமலே சூப்பராக அந்த லைக் சீட் எச்சில் உட்காந்து படம் பார்க்க வச்சுட்டாங்க. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வெரி தானே. ஓகே. செகண்ட் ஹாஃப் நல்லா தான். படம் அம்சமா இருக்கு, அம்சமா இருக்கு. சும்மா குத்துறாரு கையில வதக்குன்னு எப்பா சாமி. செகண்ட் ஹாஃப்ல எந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஸோ லிட்ரலி செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா உட்காந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்ல அந்த சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்கலாம். ஸோ இப்போ டான்ஸ் ஆடுறோம்னா ஜிவியோட மியூசிக் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? ஜிவியோட மியூசிக் எப்படி ஒர்க் ஆகிருக்கு? ஜிவியை நம்ம விட்டுட்டோன்னு கேட்கணும். நம்ம அனிருத்தை முடிச்சு அனிருத்த நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல மியூசிஷியன் தான். லைக் அது நான் எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் ஜிவி பிரகாஷ் மாதிரி ஒரு ஜெம்ம விட்டுட்டோமேன்ற ஒரு ஃபீல் இருக்கே தவிர இதுக்கு மேலே எல்லா டேரக்டர்ஸுமே ஜிவி பிரகாஷ் மாதிரி ஒரு ஆக்டர் லைக் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய படம் வரதுக்கு நல்ல சான்சஸ் வேற மாதிரி ஓகே. இப்போ ஆக்ஷன் சீன்ஸ்லாம் லைவ் ஆடுறதுனால அதெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு, எல்லாருமே வந்து பார்க்கலாம் ப்ரோ படத்தை. லாஸ்ட் 20 மினிட்ஸ் பயங்கரமாக இருக்குது சார். ஓகே. படத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? படத்தில் முக்கியமான ஹீரோ யாரும் பார்த்தீங்கன்னா ஜிவி சார். ஓகே. அஸ் ஏ பிஜிஎம் அஸ் மியூசிக் டைரக்டராக ஜிவி பின்னிட்டாரு. மியூசிக் வேற லெவலில் இருக்குது. இப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் லைவாக எடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் உண்மையாக சொல்கிறேன், மேக்கிங் அருண் மாதேஸ்வரன் சார் டேரக்டர் அஸ் ஏ டேரக்டராக பின்னிட்டார். மேக்கிங் வேற லெவலில் இருக்குது. ஸோ லாஸ்ட் 20 மினிட்ஸ் பயங்கரமாக இருக்குது. சிவானா டெய்லரை விட இதில் இன்னும் பயங்கரமாக இருக்காரு. அதே சந்தீப் கிஷன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சந்தீப் கிஷன் பர்ஃபார்மன்ஸும் வேற லெவலில் இருக்குது. கேப்டன் மில்லர் படம் பார்த்துட்டேன். நான் தனுஷ் அண்ணனோட பெரிய ஃபேனு, அதனால தான் என் பேரை திருஷ்ணே வச்சேன். என்னன்னா படம் பயங்கரமாக இருக்குது. அண்ணன் ஃபைட் சீன்ஸ்லாம் எப்பயுமே கலக்குவார். ஆக்டிங்லேயும் மிரட்டியிருக்காரு. நடிப்பின் அசுரரே தனுஷ், கேப்டன் மில்லர் நடிச்சிட்டா தனுஷ். கொல்லி பொட்டி பல்லி பொட்டி ஹல்லி பொட்டில் நடிச்சிட்டா தனுஷ். அண்ணன் தனுஷ் தனுஷ் ஆக்டிங் சமகத்து பட்டம் ஃபுல்லா கஞ்சுட்டு அஸ்காரெல்லாம் வெயிட்டிங்கு, அண்ணனுக்கு வெயிட்டிங்கு. நீங்க போய் படத்துக்கு பாருங்க, மறக்காதீங்க பாருங்க.